ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பலவிதமான கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு வாழ்க்கையில ஒரு கழிவுறுதல் உண்டாகாதா? உண்மைதானா? இது மாதிரி நிறைய நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனா இது நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு, நிச்சயமா அது நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். 2 புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கழிவுற பண்ணினபடியினால் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாக 3 விதமான கூட்டத்தார் உண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 3 விதமான கூட்டத்தாரும் முறியடிக்கப்பட்ட பொழுதுதான் அவர்கள் களி கூர்ந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அவர்கள் களி கூறுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாக அந்த 3 விதமான கூட்டத்தாரும் முறியடிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது, அவர்கள் தேவனை விசுவாசித்து தேவனை தேடினார்கள். தேவனை கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில எத்தனை நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவனை கர்த்தர் என்னை கழிவுற பண்ணுவார், நிச்சயமாக என் வாழ்க்கையில நான் கழிவுறுவேன் என்கிற விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்து தொடர்ந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். லூக்கா 18:1 சொல்லப்பட்டது போல, சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொன்னது போல, சோர்ந்து போகாமல் தேவனை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள். நம்முடைய தேவனாய் கர்த்தர் அவருடைய குமாரனாகிய பிதாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து நாம் கழிவுறும்படி செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. அப்படியே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை கழிவுற பண்ண போகிறேன் என்று விசுவாசத்தை நன்றி தருகிறேன். இயேசுவினுடன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.